மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை விளையாட்டாக எடுத்தவர்கள் சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. நீங்கள் அனைவரிடமும் நட்பாகவும் கலகலப்பாகவும் பழகுவதால் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையையும் உங்களின் உணர்வுகளையும் மிக சாதாரணமாக ஒரு விளையாட்டு பொருளைப் போல நடத்தவும் தொடங்கியிருப்பாங்க. நீங்கள் ஒரு காரியத்தை மிகவும் தீவிரமாக உங்களுடைய வாழ்வாதார போராட்டமாக நினைத்து செய்து கொண்டிருக்கும் போது அவர்கள் அதை ஒரு வேடிக்கையாக பார்த்து உங்களை கிண்டலும் கேலியும் செய்திருப்பாங்க. உங்களின் கனவுகள், உங்களுடைய லட்சியங்கள், உங்களுடைய கண்ணீர் என எதற்கும் அவர்கள் மதிப்பு என்பதை கொடுத்திருக்க மாட்டாங்க. இது உங்களுடைய உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், உங்கள் கூடவே இருக்கக்கூடிய நண்பர்களாக கூட இருக்கலாம். இவன் எப்போதுமே இப்படித்தான், இவனை போய் யார் தீவிரமாக எடுத்துக்கொள்வது என்று உங்களின் ஒட்டுமொத்த ஆளுமையையே சுக்குநூறாக அது உடைக்கக்கூடிய வார்த்தைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூறியிருப்பாங்க. உங்களின் உணர்வுகளோடு மற்றவர்கள் விளையாடி அந்த விளையாட்டு உங்களை ஒரு மனிதனாகவே மதிக்காத இந்த சமுதாயத்தின் கொடூர முகத்தை உங்களுக்கு நிச்சயமா தோலுரித்தும் காட்டியிருக்கும். இந்தவித அவமானங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய பேச்சை தவறாக புரிந்து அவமானப்படுத்திய நபர்களும் இருப்பார்கள். உங்களுக்குள் இருக்கும் எண்ணங்கள் மிகவும் தூய்மையான எண்ணங்களாக இருக்கும். நீங்கள் யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு மனிதர்கள். ஆனால் உங்களின் வெளிப்படையான பேச்சும் சில நேரங்களில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் கேட்பவர்களின் குறுகிய மனோபாவத்தால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கும். நீங்கள் ஒருவரின் நன்மைக்காகவோ அல்லது ஒரு எச்சரிக்கையாகவோ சொன்ன விஷயத்தை அவர்கள் தங்களுக்கு எதிராக சொன்னதாக எடுத்தும் கொண்டிருப்பாங்க. இவன் நமக்கு எதிராக போய் பேசுகிறான், நம்மை மட்டம் தட்டுகிறான் என்று உங்கள் மீது பழி சுமத்தி உங்களை ஒரு வில்லனை போல சித்தரித்தும் பேசியிருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய தரப்பு நியாயத்தை விளக்க முயன்ற போதும் உங்களுடைய பேச்சை கேட்க யாருமே தயாராக இருந்திருக்க மாட்டாங்க. உங்களுடைய நல்லெண்ணம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு நீங்கள் ஒரு கெட்ட மனிதனாக முத்திரை குத்தப்பட்டு அவமானப்பட்ட அந்த ஒரு தருணங்கள் உங்களுடைய மனதை உலுக்கி எடுத்திருக்கும். அதை இன்னும் யாராலையுமே மறக்கவே முடியாதுங்க. நீங்கள் யாருக்காக மாறினீர்களோ அவர்கள் உங்களை மறந்துவிட்டு சென்று இருந்திருப்பாங்க. மிதுனம் ராசிக்காரங்க அன்பிற்கு அடிமையான ஒரு மனிதர்கள். நீங்கள் ஒருவரை ஆழமாக நேசித்து விட்டால் உங்களுடைய சொந்த அடையாளத்தை, உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை கூட அவர்களுக்காக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்கள். அவர்களின் மகிழ்ச்சிக்காக உங்களுடைய கொள்கைகளை தளர்த்தி கொள்வீங்க. அப்படி நீங்கள் யாருடைய அங்கீகாரத்திற்காகவும் யாருடைய அன்புக்காகவும் உங்களை ஒட்டுமொத்தமாக மாற்றிக்கொண்டு அவர்களது நிழலாக நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்களோ அந்த ஒரு மனிதர்கள் தங்களின் தேவை முடிந்தவுடன் உங்களை மிக எளிதாக மறந்தும் விடுவாங்க. உங்களை ஒரு பழைய பொருளை போல தூக்கி எறிந்துவிட்டு தங்களுடைய பாதையில் கடந்தும் சென்றும் இருந்திருப்பாங்க. அவர்களுக்காக நாம் நம்மையே தொலைத்தோமே, இன்று யாரும் இல்லையே என்று நீங்கள் நினைத்து ஏமாற்றத்தின் உச்சக்கட்ட அவமானத்தை அழுது தீர்த்த நாட்களும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு நாட்களும் உங்களுடைய மனதை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் மாறவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய உண்மையை ஏற்காத இந்த உலகம், நீங்கள் எப்போதும் போலித்தனம் இல்லாத உண்மையான முகத்தோடு வாழ நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை முகத்திற்கு நேராக நீங்கள் சொல்லிவிடுவீங்க. ஆனால் இந்த உலகம் முழுக்க முழுக்க பொய்களாலும் போலி முகமூடிகளாலும் ஆன ஒரு உலகம். நீங்கள் ஒரு கசகசப்பான உண்மையை சமுதாயத்தின் அல்லது ஒரு குடும்பத்தின் நன்மைக்காக உடைத்து பேசிய போது அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம் யாருக்கும் இதுவரை இருந்திருக்காது. மாறாக உண்மையை பேசிய உங்களையே ஒட்டுமொத்த கூட்டமும் சேர்ந்து ஒதுக்கி வைத்திருக்கும். இவன் குடும்பத்தை கெடுக்க வந்தவன், அமைதியை குலைப்பவன் என்று உங்களை ஒரு தீண்டத்தகாதவரை போல நடத்தவும் ஆரம்பித்திருப்பாங்க. உங்களின் உண்மையும் தூய்மையான நேர்மையும் இந்த உலகத்தில் நிராகரிக்கப்பட்டு நீங்கள் தனித்து விடப்பட்ட அந்த ஒரு தருணம் உங்களை இந்த பிரபஞ்சத்தின் மீதே வெறுப்பு கொள்ளவும் செய்திருக்கும். இந்த அவமானங்களும் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்திருக்கும். மிதுனம் ராசிக்காரங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த கொடுமையான அவமானங்களும் துரோகங்களும் உங்களை அழிப்பதற்காக கிடையாதுங்க. உங்களுடைய பேச்சை எங்கே கட்டுப்படுத்த வேண்டும், யாரை எந்த ஒரு அளவிற்கு நீங்கள் நம்ப வேண்டும், உங்களின் உன்னதமான ஆற்றலை யாரிடம் காட்ட வேண்டும் என்ற மகாபாரத பாடத்தை கற்றுக் கொடுக்கவே பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த தண்டனைகளை வழங்கியிருக்கும். நான் கூறுவது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா, உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உங்களின் கர்ம வினைகள் அனைத்தும் சுட்டரிக்கப்பட்டு சனி பகவானின் அனுகிரகம் புதனின் பலமும் இணைவதால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒளியூட்டக்கூடிய திருப்புமுனை நிகழப்போகிறது. உங்களை முட்டாள் என்று கேலி செய்தவர்கள் முன்னிலையிலேயே உங்களை ஒரு மகா மேதாவியாகவும் செல்வந்தராகவும் பிரபஞ்சம் உங்களை மாற்றப் போகிறது. இதுவும் நடக்குமா இல்லையா என்பதை காத்திருந்து காணுங்கள்.
நாளை உங்களுடைய திறமைக்கு பலனானது கிடைக்க ஆரம்பிக்கும். இவன் என்ன செய்கிறான் என்று தெரியவில்லை, இவனெல்லாம் ஒரு ஆளா என்று உங்களின் திறமைகளை சந்தேகப்பட்டு இழிவுபடுத்திய சமுதாயத்திற்கு முன்னால் உங்களுடைய திறமைக்கான மிக உயரிய அங்கீகாரமும் பாராட்டுகளும் உங்களை தேடி வரப்போகிறது. உத்தியோகத்தில் உங்களுக்கான சிறந்த ஊழியர் விருதோ அல்லது தொழிலில் உங்களுக்கான தனித்துவமான அங்கீகாரமோ உங்களுடைய வாழ்க்கையில தேடி வர ஆரம்பிக்கும். மேலதிகாரிகளும் உங்களை மதிக்காத சக ஊழியர்களும் உங்களின் அசாத்திய வேகத்தை கண்டு வியந்து உங்களை பாராட்டவும் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் செய்த பழைய சாதனைகளுக்கு இப்போது மேடைகளில் கைத்தட்டல்களும் கௌரவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இழந்த நற்பெயரையும் மரியாதையையும் விட 10 மடங்கு அதிகமான கௌரவத்தை நீங்கள் பொதுவெளியில் பெற்று தலை நிமிர்ந்து நிற்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எடுத்த முடிவு வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். மிதுனம் ராசியினர் பொதுவாக ஒரு முடிவை எடுப்பதற்குள் மனதிற்குள் 1000 முறைகள் யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனால் கடந்த கால துரோகங்களும் அவமானங்களும் உங்களுக்கு ஒரு தீர்க்கமான பக்குவத்தை தந்திருக்கும். ஆனால் நாளை முதல் உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது தொழிலிலோ நீங்கள் மிக தைரியமான ஒரு அதிரடியான ஒரு முடிவை நீங்கள் எடுப்பீங்க. அந்த ஒரு முடிவு ஆரம்பத்தில் உங்களுக்கு அதிர்ச்சியாக தோன்றியிருந்தாலும் அது உங்களின் அடுத்த 10 வருட கால எதிர்காலத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றியமைக்கக்கூடிய மகா உன்னதமான முடிவாக அமைந்துவிடும். தவறான மனிதர்களை விலக்குவது, புதிய பாதையை தேர்ந்தெடுப்பது போன்ற உங்களின் தீர்க்கமான முக்கியமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியின் உச்சத்துக்கை கொண்டு செல்லக்கூடிய வல்லமை படைத்தவையாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில புதிய உறவுகள், புதிய விஷயங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் எப்போதும் நட்பு வட்டாரத்தை விரும்பக்கூடிய ஒரு மனிதர்கள். கடந்த காலங்களில் தவறான நட்புகளால் நீங்கள் ஏமாறவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆனால் இனி உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய உன்னதமான உயர்தர மனிதர்களின் தொடர்புகள் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், தொழிலதிபர்கள் அல்லது ஆன்மீக பெரியோர்களின் நட்பு உங்களுக்கு தானாகவே அமையவும் ஆரம்பிக்கும். அவர்களின் ஆலோசனைகளும் அவர்கள் தரக்கூடிய வழிகாட்டுதல்களும் உங்களின் வணிக வளர்ச்சிக்கும் உங்களின் தனிப்பட்ட முன்னேற்றத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஏணியாகவும் மாறவும் ஆரம்பிக்கும். இந்த புதிய தொடர்புகள் மூலம் உங்களின் சமூக வட்டாரமும் உங்களின் கௌரவமும் பல மடங்கு உயர ஆரம்பிக்கும். இதெல்லாம் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக மாறிவிடும். இதுவரைக்கும் முடங்கி கிடந்த அலைப்பாய்ந்து கொண்டிருந்த உங்களின் வாழ்க்கை இனி ஒரு சூப்பர் சோனிக் ஏவுகணையைப் போல மிக அதிவேகமாக முன்னேற்ற பாதையில் உயரத் தொடங்கும். தேக்க நிலைகள் அனைத்தும் உடைந்து ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பாசிட்டிவான திருப்பங்கள், ஒரு புதிய மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். பொருளாதாரம், குடும்ப மகிழ்ச்சி, ஆரோக்கியம், மன அமைதி என அத்தனையிலும் நீங்கள் அசுர வேகத்தில் முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் உங்களின் இந்த அசாத்திய வளர்ச்சியை பார்த்து உங்களை எட்டி பிடிக்க கூட முடியாமல் தூரத்தில் நின்று வியக்கவும் ஆரம்பிப்பாங்க. நீங்க ஆசைப்பட்ட அனைத்து ஆடம்பரங்களும் நிம்மதியும் நிறைந்த ஒரு புதிய சகாப்தம் உங்களின் வாழ்க்கையில கம்பீரமாக அரங்கேறவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் வரக்கூடிய நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதா இல்லையா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பியுங்கள். எனவே இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே தாங்க நடக்கும். நீங்கள் இனிமே செய்ய வேண்டிய செயல்களை கொஞ்சம் தைரியத்துடன் செய்தால் போதும். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா நல்லதை தேடி கொடுக்கும். எனவே காத்திருந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நான் கூறியதில் ஏதேனும் சந்தேகங்களும் கேள்விகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தால் அதனையும் நீங்கள் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இத்தரித்தும் பேசியிருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய தரப்பு நியாயத்தை விளக்க முயன்ற போதும் உங்களுடைய பேச்சை கேட்க யாருமே தயாராக இருந்திருக்க மாட்டாங்க. உங்களுடைய நல்லெண்ணம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு நீங்கள் ஒரு கெட்ட மனிதனாக முத்திரை குத்தப்பட்டு அவமானப்பட்ட அந்த ஒரு தருணங்கள் உங்களுடைய மனதை உலுக்கி எடுத்திருக்கும். அதை இன்னும் யாராலையுமே மறக்கவே முடியாதுங்க. நீங்கள் யாருக்காக மாறினீர்களோ அவர்கள் உங்களை மறந்துவிட்டு சென்றிருந்திருப்பாங்க. மிதுனம் ராசிக்காரங்க அன்பிற்கு அடிமையான ஒரு மனிதர்கள். நீங்கள் ஒருவரை ஆழமாக நேசித்து விட்டால் உங்களுடைய சொந்த அடையாளத்தை, உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை கூட அவர்களுக்காக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்கள். அவர்களின் மகிழ்ச்சிக்காக உங்களுடைய கொள்கைகளை தளர்த்தி கொள்வீங்க. அப்படி நீங்கள் யாருடைய அங்கீகாரத்திற்காகவும் யாருடைய அன்புக்காகவும் உங்களை ஒட்டுமொத்தமாக மாற்றிக்கொண்டு அவர்களது நிழலாக நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்களோ அந்த ஒரு மனிதர்கள் தங்களின் தேவை முடிந்தவுடன் உங்களை மிக எளிதாக மறந்தும் விடுவாங்க. உங்களை ஒரு பழைய பொருளை போல தூக்கி எறிந்துவிட்டு தங்களுடைய பாதையில் கடந்தும் சென்றும் இருந்திருப்பாங்க. அவர்களுக்காக நாம் நம்மையே தொலைத்தோமே,
இன்று நமக்கு என்று யாரும் இல்லையே என்று நீங்கள் நினைத்து ஏமாற்றத்தின் உச்சக்கட்ட அவமானத்தை அழுது தீர்த்த நாட்களும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு நாட்களும் உங்களுடைய மனதை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் மாறவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய உண்மையை ஏற்காத இந்த உலகம், நீங்கள் எப்போதும் போலித்தனம் இல்லாத உண்மையான முகத்தோடு வாழ நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள், உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை முகத்திற்கு நேராக நீங்கள் சொல்லிவிடுவீங்க. ஆனால் இந்த உலகம் முழுக்க முழுக்க பொய்களாலும் போலி முகமூடிகளாலும் ஆன ஒரு உலகம். நீங்கள் ஒரு கசகசப்பான உண்மையை சமுதாயத்தின் அல்லது ஒரு குடும்பத்தின் நன்மைக்காக உடைத்து பேசிய போது அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம் யாருக்கும் இதுவரை இருந்திருக்காது. மாறாக உண்மையை பேசிய உங்களையே ஒட்டுமொத்த கூட்டமும் சேர்ந்து ஒதுக்கி வைத்திருக்கும். இவன் குடும்பத்தை கெடுக்க வந்தவன், அமைதியை குலைப்பவன் என்று உங்களை ஒரு தீண்டத்தகாதவரை போல நடத்தவும் ஆரம்பித்திருப்பாங்க. உங்களின் உண்மையும் தூய்மையான நேர்மையும் இந்த உலகத்தில் நிராகரிக்கப்பட்டு நீங்கள் தனித்து விடப்பட்ட அந்த ஒரு தருணம் உங்களை இந்த பிரபஞ்சத்தின் மீதே வெறுப்பு கொள்ளவும் செய்திருக்கும். இந்த அவமானங்களும் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்திருக்கும். மிதுனம் ராசிக்காரங்களை, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த கொடுமையான அவமானங்களும் துரோகங்களும் உங்களை அழிப்பதற்காக கிடையாதுங்க. உங்களுடைய பேச்சை எங்கே கட்டுப்படுத்த வேண்டும், யாரை எந்த ஒரு அளவிற்கு நீங்கள் நம்ப வேண்டும், உங்களின் உன்னதமான ஆற்றலை யாரிடம் காட்ட வேண்டும் என்ற மகாபாரத பாடத்தை கற்றுக் கொடுக்கவே பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த தண்டனைகளை வழங்கியிருக்கும். நான் கூறுவது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா, உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உங்களின் கர்ம வினைகள் அனைத்தும் சுட்டரிக்கப்பட்டு சனி பகவானின் அனுகிரகம் புதனின் பலமும் இணைவதால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒளியூட்டக்கூடிய திருப்புமுனை நிகழப்போகிறது. உங்களை முட்டாள் என்று கேலி செய்தவர்கள் முன்னிலையிலேயே உங்களை ஒரு மகா மேதாவியாகவும் செல்வந்தராகவும் பிரபஞ்சம் உங்களை மாற்றப் போகிறது. இதுவும் நடக்குமா இல்லையா என்பதை காத்திருந்து காணுங்கள். நாளை உங்களுடைய திறமைக்கு பலனானது கிடைக்க ஆரம்பிக்கும். இவன் என்ன செய்கிறான் என்று தெரியவில்லை, இவனெல்லாம் ஒரு ஆளா என்று உங்களின் திறமைகளை சந்தேகப்பட்டு இழிவுபடுத்திய சமுதாயத்திற்கு முன்னால் உங்களுடைய திறமைக்கான மிக உயரிய அங்கீகாரமும் பாராட்டுகளும் உங்களை தேடி வரப்போகிறது. உத்தியோகத்தில் உங்களுக்கான சிறந்த ஊழியர் விருதோ அல்லது தொழிலில் உங்களுக்கான தனித்துவமான அங்கீகாரமோ உங்களுடைய வாழ்க்கையில தேடி வர ஆரம்பிக்கும். மேலதிகாரிகளும் உங்களை மதிக்காத சக ஊழியர்களும் உங்களின் அசாத்திய வேகத்தை கண்டு வியந்து உங்களை பாராட்டவும் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் செய்த பழைய சாதனைகளுக்கு இப்போது மேடைகளில் கைத்தட்டல்களும் கௌரவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இழந்த நற்பெயரையும் மரியாதையையும் விட 10 மடங்கு அதிகமான கௌரவத்தை நீங்கள் பொதுவெளியில் பெற்று தலை நிமிர்ந்து நிற்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எடுத்த முடிவு வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். மிதுனம் ராசியினர் பொதுவாக ஒரு முடிவை எடுப்பதற்குள் மனதிற்குள் 1000 முறைகள் யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனால் கடந்த கால துரோகங்களும் அவமானங்களும் உங்களுக்கு ஒரு தீர்க்கமான பக்குவத்தை தந்திருக்கும். ஆனால் நாளை முதல் உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது தொழிலிலோ நீங்கள் மிக தைரியமான ஒரு அதிரடியான ஒரு முடிவை நீங்கள் எடுப்பீங்க. அந்த ஒரு முடிவு ஆரம்பத்தில் உங்களுக்கு அதிர்ச்சியாக தோன்றியிருந்தாலும் அது உங்களின் அடுத்த 10 வருட கால எதிர்காலத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றியமைக்கக்கூடிய மகா உன்னதமான முடிவாக அமைந்துவிடும். தவறான மனிதர்களை விலக்குவது, புதிய பாதையை தேர்ந்தெடுப்பது போன்ற உங்களின் தீர்க்கமான முக்கியமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியின் உச்சத்துக்கே கொண்டு செல்லக்கூடிய வல்லமை படைத்தவையாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில புதிய உறவுகள், புதிய விஷயங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் எப்போதும் நட்பு வட்டாரத்தை விரும்பக்கூடிய ஒரு மனிதர்கள். கடந்த காலங்களில் தவறான நட்புகளால் நீங்கள் ஏமாறவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆனால் இனி உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய உன்னதமான உயர்தர மனிதர்களின் தொடர்புகள் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், தொழிலதிபர்கள் அல்லது ஆன்மீக பெரியோர்களின் நட்பு உங்களுக்கு தானாகவே அமையவும் ஆரம்பிக்கும். அவர்களின்